அருளாக்கும் களிப்பருளும் தமிழே, அருந்தனியாக இனிக்கும் முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் தலை வணக்கம். என் பெயர் சாசா உதயவதனா. என் பள்ளியின் பெயர் ஏஆர்ஜி அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. என் தலைப்பு புத்தகமும் நானும். சிறையறையில் நேரு இருந்தபோது சிறந்த புத்தகங்களை படிக்க சொல்லி தன் மகளான இந்திரா பிரியதர்ஷினிக்கு கடிதம் எழுதினார். என் அம்மாவின் கருவறையில் இருக்கும் போதே புத்தகத்தின் வாசம் உணர்ந்தேன். தினந்தோறும் தமிழும் அறிவியலும் அரசியலையும் காலில் வாங்கினேன். என் அம்மாவின் கர்ப்பப்பை தீண்டிய பொழுது அவள் வயிற்றோடு அணைத்து படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை தீண்டினேன். வரலாற்றை என் அம்மா வாசித்த பொழுது வீரர்களின் வீரத்தை கண்டு வியந்தேன். அன்றாட செய்திகளை செய்தித்தாளில் என் அம்மா வாசிக்க இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்பதை கண்களால் கற்பனை செய்து பார்த்தேன். கருவறையிலே ஐம்புலன்களாலும் புத்தகத்தை உணர்ந்தேன். பிறந்து வளர்ந்தேன். நானும் புத்தகமும் புவியும் வானும் போல, புன்னகையும் புத்தனும் போல, கருணையும் கடவுளும் போல, கந்தனும் வேலும் போல, தனிமைகள் போக்கி காலங்களை நகர்த்தி இடையிறாது என் கூடவே இருந்திடும் இனிய நண்பன் புத்தகம். அன்பையும் மரத்தையும் போதித்து அழுக்காறு அகற்றி ஒப்புரவுடன் இவ்வுலக வாழ்வை வாழ என்னை வழிநடத்தும் வழிகாட்டி புத்தகம். துவண்ட பொழுதே துவலாத நம்பிக்கையுடன் வாழ எனக்கு ஊன்றுகோலாய் விளங்கும் புத்தகம். நல்லவை தீயவை என்னவென்றும் நான் இனம் பற்றிய அறிவுகளை அள்ளித்தரும் என் அன்பு ஆசான் புத்தகம். என் வாழ்வில் நடந்த ஓர் நிகழ்வு. 2020 என் வீட்டார் அனைவரும் சின்னம்மை நோயினால் பாதிக்கப்பட்டோம். மிகுந்த தனிமையும் நோயின் கொடுமையும் சேர மிகவும் கடினமாக இருந்த அந்த நாட்களில் என் அம்மா காலை மாலை இரவு என நேரம் காலம் பாராமல் தேவாரத்தையும் திருவாசக புத்தகத்தையும் படித்து காட்டுவாள். அந்த நோயிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது தேவார திருவாசக புத்தகங்களே. புத்தகங்கள் தொட்டு உச்சமானவர்கள் ஏராளம். அதை புத்தகத்தின் வாயிலாகவே நாம் அறியலாம். மார்க்சிசம், கம்யூனிசம், தமிழ் தேசியம், அம்பேத்கரியம், பெண்ணியம், பெரியாரிசம் என சிந்தனைகள் ஏராளம். புத்தகங்கள் தொட்டால் பிறக்கும் சிந்தனைகள் தாராளம். நான் படித்த புத்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் ரஸ்கின் பாண்ட் எழுதியது ப்ளூ அம்பர்லா. மன்னிப்பதின் மகத்துவத்தையும் கொடுப்பதின் நிறைவையும் எனக்கு சொல்லித் தந்தது. உண்ண உணவில்லை என்றாலும் உச்சரித்து உறக்க படிக்க புத்தகம் வேண்டும் பாரதிக்கு. கொடிய வறுமையும் சொல்லடி சிவசக்தி, நீ என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்று பாடிட பாரதிக்கு நெஞ்சுரம் தந்தது புத்தகமே. புத்தகம் தன்னை தொட்டவனையும் தொட்டு விட்டவனையும் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. கண்டதை கற்றவன் பண்டிதர் ஆவான். ஆம், நான் பிறந்ததிலிருந்து என்னை விட்டு நீங்காது தொடர்வது புத்தகமே. பள்ளி பாடங்கள், சிறுவர் கதைகள், பொருளாதார புத்தகங்கள், பக்தி இலக்கியங்கள், அன்றாட செய்தித்தாள்கள் என்று என்னை சுற்றி என் உலகமாய் சுற்றி வருவது புத்தகமே. நானும் புத்தகமும் சுவாசமும் உடலும், நானும் புத்தகமும் நம்பிக்கையும் வாழும், நானும் புத்தகமும் நல்ல இரு நண்பர்கள். நான் ஆழமாக நம்புகிறேன் என் நண்பன் என்னும் புத்தகம் நல்லதொரு வாழ்வை வாழ என்னை கைப்பிடித்து அழைத்து செல்லும் என்று. புத்தகங்களை வாங்குவோம், புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம், புத்தகங்களை சேமிப்போம். நாமும் ஒரு நல்ல புத்தகமாய் மாறிடுவோம். நன்றி, வணக்கம்.